السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டும் ஆகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஏற்றம் பெறும் ஏழைகள். அருமையான நேயர் பெருமக்களே, இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமாகவோ அல்லது நமக்கு அருகாமையில் இருப்பவர்களோ ஏழைகளாக பிறந்து ஏழைகளாகவே மரணிக்கக்கூடியவர்களை சில நபர்களை பார்க்கிறோம். ஏழைகளாக பிறந்து சிறிது காலகட்டத்திலே அவர்களுடைய உழைப்பால் அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால் அவர்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதையும் பார்க்கிறோம். சில மக்கள் பிறப்பிலேயே வசதி படைத்தவர்களாக பிறந்து வசதியானவர்களாக அவர்களுடைய காலங்கள் முடியும் தருவாயை பார்க்கிறோம். இங்கே அல்லாஹு சுபஹானஹு தஆலா இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் தான் நாடிய அடியார்களில் அதிகமாகவும் கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு சில நேரங்களில் குறைத்தும் கொடுக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களின் தகுதிகள் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஏழ்மையான நிலையிலே பிறந்து ஏழ்மையான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில மக்கள் இப்படி புலம்புவார்கள், என்னுடைய தலைவிதி, நான் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய கஷ்டம் எப்போ போகும், என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றமே இல்லையே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கூலியாளியாகவே இருக்கணும்னு ஒரு நிலையாயிருச்சே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஏழையாகவே கஷ்டப்பட வேண்டும் என்கிற தலைவிதி ஆயிடுச்சு என்று புலம்பக்கூடியவர்களை சில நபர்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். அல்லாஹ் அவரவர்களின் தகுதியை பார்த்து அவர்களுக்கு எந்த நேரத்திலே எப்பேற்பட்ட காலகட்டங்களிலே அவர்களுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அவன் கொடுத்து விடுவான். அதைத்தான் இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே நேரத்திலே ஏழ்மையாக வறிய நிலையிலே கஷ்டப்படுகிற நிலையிலே வாழக்கூடியவர்கள் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை கவனத்தில் கொண்டு இறைவனை சில நபர்கள் திட்டுகிறார்கள், இறைவனை சில நபர்கள் வசைபாடுகிறார்கள். இது ஏற்றமுடையதல்ல, நம்முடைய ஈமானுக்கு இது அழகும் அல்ல. ஆகையினால எந்த ஒரு மனிதன் ஏழ்மையான நிலையில் இருக்கிற பொழுது பொறுமை காத்து கொண்டிருக்கிறானோ அத்தகைய பொறுமைசாலிகள், அத்தகையவர்களுடைய பொறுமையை பார்த்து இறைவன் நிச்சயமாக அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவன் உதவி செய்வான். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவர். ஒரு காலகட்டம் நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் மறுபடியும் ஏழையாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சில வருடங்களிலே அவர்களுடைய உழைப்பால் அவர்களுடைய முன்னேற்றத்தால் அல்லாஹ்வினுடைய பேர் உதவியால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு அவர்களுடைய எதிர்காலம் அடைந்தது என்பதை நாம் வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அப்தஹுல் முஃமினல் ஃபகீர அல் முத்தஅஃபிஃப அபல் இயால். சில மனிதன் ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏழையாக வாழ்ந்தாலும் கூட தனக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அந்த வருமானத்தை அவன் போதுமாக்கி கொண்டவனாக, தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலே அவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவனாக, அந்த வருமானத்திலே தனது குடும்பத்தார்களுக்கு உண்டான செலவினங்களை செய்து அதன் மூலமாக மன திருப்தியை அடைந்து யாரிடத்திலும் எக்காலத்திலும் கை ஏந்தாதவனாய், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா என்று யாரிடத்திலையும் போய் கை ஏந்தாதவனாய் எந்த ஒரு மனிதன் தன்னை அமைத்து கொள்கிறானோ அந்த மனிதனை பார்த்து, அத்தகைய இறை நம்பிக்கையாளரை பார்த்து அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கிறேன்,
எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் நீ அடுத்தவங்களிடத்தில் கையேந்தாமல் படைத்த இறைவனிடத்தில் மட்டுமே கையேந்துகிறாய் அல்லவா? ஆகையினால உன்னுடைய அந்த நடைமுறை இறைவனுக்கு பிடித்தமானதாக இருப்பதினால் அத்தகைய நல்லடியார்களை இறைவன் நேசம் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களை, நாம் ஏழைகளாக பிறந்து விட்டோம், ஏழைகளாகவே வாழ்கிறோம் என்று யாரும் வருந்த வேண்டாம். நிச்சயம் அல்லாஹ் நம்மை ஏன் அந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அவன் நாடிவிட்டால் நம்முடைய நிலை நிச்சயம் மாறும், நம்முடைய நிலை நிச்சயம் ஏற்றம் பெறும். நாமும் 4 நபர்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு முன்னேற்றம் அடையலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். படைத்த இறைவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி நாம் நமது வாழ்வை கடிக்கிற பொழுது அதில் அல்லாஹ் நிரப்பமான பரக்காத்துகளை ஏற்படுத்தி தருகிறான். அத்தகைய பரக்காத்துகளை பெற்ற மக்களில் நாமும் இருப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.